மேதகு ஜோசப் விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவி ஏற்றாரு. பதவி ஏற்கிறப்ப அவர் பேசினாரு. பேசுனதை டிவியில் போட்டாங்க. நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற பாட்டியம்மாவும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இவர் கஜானாவே காலி ஆயிடுச்சு, நாங்கள் இப்போக்கி உடனே பணம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோனையுமே பாட்டி நெஞ்ச பிடிச்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப சோகமாயிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஆமாம், இது எல்லாம் இப்போ அவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா மட்டும் என்ன கொடுத்துருவா போகிறாங்க? எல்லாம் எங்கேயுமே இல்லை, சும்மா ஓட்டு வேணுங்கிறதுக்காக சொன்னது தான் அப்படின்னு சொன்னோனையும் பாட்டி, இல்லைப்பா, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்மள்கிட்ட இருக்கிற 2000 நோட்டு 1000 ரூபா நோட்டெல்லாம் பிடுங்கி பத்திரமா வச்சிருக்காங்க, அந்த தான் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. இப்போ இந்த தம்பி அதெல்லாம் எடுத்தா வச்சிருக்க முடியும்? அவங்க அரசாங்கத்தில் இருந்தாங்க, எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த தம்பி என்ன பண்ணும்? புதுசாக நோட்டு அச்சடிக்கிற வரைக்கும் 2500 ரூபா நோட்டு அச்சடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி தன்னைக்குத்தானே தேர்த்திப்பாங்கல்ல, அதை சொல்லிட்டு இருந்தது. இப்போ என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டோன்னையும் நானும் பாட்டி ரூட்டுக்கே போயிட்டேன். ஆமாம் பாட்டி, நீ சொன்னது மாதிரி 2500 ரூபா நோட்டு அச்சடிப்பாங்க, அது உடனேவா கொடுக்க முடியும்? அது இந்த நோட்டு பச்சை கலரா, இல்லை சிவப்பு கலரா, இல்லை ரோஸ் கலரா அப்படின்னு கலர்லாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த நோட்டில் காந்தி இருக்கணுமா, இல்லை பட்டேல் இருக்கணுமா, இல்லை 10 மொழி வச்சுருக்காங்களே அந்த மொழியில் தமிழ் மொழியெலாம் வச்சுக்கணுமா அப்படின்லாம் முடிவு பண்ணி தானே அதுக்கப்புறம் தானே நோட் அடிக்கணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் அப்படின்னோனையும், எது அப்படியேப்பா, சீக்கிரமாக அவங்க 2500 ரூபா நோட்டு அடித்து கொடுத்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்குது. எனக்கு பாட்டியை நினச்சி கவலைப்படுறதா, இல்லை என்ன நினச்சி கவலைப்படுறதா, இல்லை மேதகு ஜோசப் விஜய் அவர் பேசிய அதை நினச்சி கவலைப்படுறதா, எதை நினச்சி கவலைப்படுறதுன்னு தெரியல. நீங்களும் கவலைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.